ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். இன்றைக்கி நம்ம டுடே சமையலில் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரொம்ப எளிமையான முறையில் பேக்கரி ஸ்டைல் மொறு பிஸ்கெட் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இது செய்யறது ரொம்ப சுலபம், ரொம்ப குறைவான நேரம் தான் எடுத்துக்கும். ஃப்ரெஷர்ஸ் கூட செய்யலாம், அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும், அந்த அளவுக்கு சுலபமும் கூட. இதை இப்போ எப்படி செய்கிறது நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இதற்கு முதல்ல ஒரு மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்துக்கங்க. இப்போ இதில் அரை கப் அளவுக்கு பொடி பண்ண சர்க்கரை எடுத்திருக்கேன். சர்க்கரையை மிக்சியில் போட்டு பொடி பண்ணி ஒரு அரை கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதுக்கு அடுத்ததாக அதே அரை கப்பால் எண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் வந்து நான் இன்றைக்கி சன்ஃப்ளவர் ஆயில் தான் பயன்படுத்தியிருக்கேன். இதில் வந்து கடலெண்ணெய், நல்லெண்ணெய் அந்த மாதிரி பயன்படுத்தக்கூடாது. வேணும்னா தேங்காய் எண்ணெய் பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா பயன்படுத்திக்கலாம். இப்போ இதை ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் அந்த சர்க்கரைலாம் கரைஞ்சி க்ரீம் டெக்ஸ்சருக்கு மாற ஆரம்பிக்கும். அடுத்ததான் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இது சரியாக ஒரு 180 கிராம் அளவுக்கு இருக்கும். உங்கள் வீட்டில் எந்த கப்பு நீங்கள் எடுக்கிறீங்களோ அந்த கப்பால் அடுத்தடுத்த இன்க்ரீடியன்ஸை வந்து அளந்துக்குங்க, சரியாக இருக்கும். இப்போ இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு, அதுக்கு அடுத்ததாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட பேக்கிங் பவுடர் இல்லை அப்படின்னா கவலைப்பட வேணாம். ஈனோன்னு சொல்லிட்டு கடையில் விற்கிது இல்லையா, அது ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க, சரியாக இருக்கும். இல்லைனா சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஆப்ப சோடான்னு சொல்லக்கூடிய அந்த பேக்கிங் சோடா இருந்தாலும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். இது சரியாக ஒரு 1/4 கப் அளவுக்கு இருக்கும். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்பாத்தி மாவோட இன்னும் கொஞ்சம் இலகன மாதிரி இருக்கும், இந்த பதத்துக்கு இருக்கும். மாவை அந்த மாதிரி கொஞ்சம் அழுத்தி விட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சிங்க. அந்த கடலை மாவும் அந்த கோதுமை மாவும் நல்லா மிக்ஸ் ஆகி உங்களுக்கு லைட்டாக நம்ம ஊற்றின எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கங்க. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ பிஸ்கெட் மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பிளெயின் பிஸ்கெட் மட்டும் போதும் அப்படின்னா இது மட்டுமே நீங்கள் பிஸ்கெட் ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் சாக்லேட் ஃப்ளேவர் வந்து கலந்து செய்ய போகிறதுனால இந்த மாவை 2ஆக டிவைட் பண்ணிக்கிறேன். ஒரு போர்ஷன் தனியாக வச்சுட்டு அடுத்த ஒரு போர்ஷனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிறேன். இப்போ ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து டபுள் கலரில் வரணுன்றதுக்காக 2 மெத்தடில் இதை பண்ணலாம். இப்போ பாருங்கள், மாவு வந்து கொஞ்சமாக எடுத்துக்கங்க. இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு உருட்டாமல் நுனி விரல்லே வச்சு இந்த மாதிரி உருட்டினீங்க அப்படின்னா மேலே ரொம்ப சாஃப்டாக வர ஆரம்பிக்கும். அதாவது கொஞ்சம் கூட வெடிப்பு அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக உருட்டி எடுத்துங்க. அதுமாதிரி ரொம்ப பெருசாக உருண்டைகளாக உருட்டாமல் இந்த மாதிரி சின்ன உருண்டைகளாக உருட்டிங்க. அதே மாதிரியே நான் 2துலேயுமே உருட்டிக்கிட்டேன். இப்போ பாருங்கள், ஒன்றுத்துக்கு அதாவது ஒன்று வந்து அந்த ப்ரௌன் கலர் வைக்கிறோன்னா இன்னொன்று வந்து ஒயிட் கலர் வச்சுருக்கேன். அந்த மாதிரி மாறி வச்சுருக்கேன். இப்போ விரலை கொண்டு ஒரு தடவை எல்லாத்தையும் ஒன்றா ஆக்கி விட்டுருங்க, இந்த மாதிரி சேர்த்து விட்டுருங்க. இப்போ உள்ளங்கையை வச்சு ஜஸ்ட் ஒரே ஒரு தடவை இந்த மாதிரி அழுத்தி விடுங்க. அழுத்தி விட்டுட்டு சைடில் இந்த மாதிரி லைட்டாக தட்டி விட்டுங்க, அவ்வளோதான். பிஸ்கெட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தட்டையாக இருக்கக்கூடாது. ரொம்ப தட்டையாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. இதே மாதிரி கொஞ்சம் குண்டாக இருக்கணும். மாவு சைஸ் உங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் குண்டாக இருந்தால் தான் நல்லா வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும் பிஸ்கெட்டு. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக உங்களுக்கு அந்த பேக்கரியில் கிடைக்கிற மாதிரி கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் இதை செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா அந்த சின்ன உருண்டைகள் வந்து உருட்டணும் இல்லையா, ரொம்ப லேட் ஆகும். அதனால் இன்னொரு மெத்தடும் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த பிஸ்கெட் வந்து மாவு ரெடி பண்ணோம் இல்லையா, அதை வந்து ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டு இல்லைனா வந்து பட்டர் ஷீட்டு அது மேலே வந்து வச்சுட்டு கொஞ்சம் கட்டமாக இந்த மாதிரி தட்டி விட்டுக்குங்க. தட்டி விட்டுட்டு அப்படியே ரோல் பண்ணி வச்சுருங்க. 2த்தையும் அதே மாதிரி ரோல் பண்ணியிருக்கேன். இதை வந்து ஃப்ரீசரில் ஒரு 10 நிமிஷத்துக்கு வச்சுக்கங்க. அந்த மாவு கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் எடுத்துட்டேன். இப்போ இதை ஒரு 4 நாளாக வந்து இந்த மாதிரி வெர்டிக்கல் போர்ஷனில் வந்து கட் பண்ணிக்கங்க. இப்போ கட் பண்ணது என்ன பண்ணுறோன்னா, ஒன்று மாற்றி ஒன்று, அதாவது ஒரு பக்கம் ஒயிட்டும் ஒரு பக்கம் ப்ரௌனும் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஒயிட்டு ஒரு ப்ரௌன் எடுத்து வச்சுக்கங்க. அடுத்ததான் மேலே இன்னொரு ஒயிட் ஒரு ப்ரௌன் எடுத்தோம் இல்லையா, அதை வந்து ஆப்போசிட் சைடு, அதாவது இந்த பக்கம் வந்து மேலே வந்து கீழே ஒயிட்டும் மேலே வந்து ப்ரௌனும் வர்ற மாதிரி ஆப்போசிட் சைடு வச்சுருங்க. இப்போ இதை ஃபஸ்ட்டு எட்ஜில் இருக்கிறத கட் பண்ணி எட்ட வச்சுருங்க. அடுத்ததாக ஜஸ்ட் ஒரு அரை இன்ச் அளவுக்கு இடம் விட்டு கட் பண்ணிக்கங்க. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி. இதை வந்து உங்களுக்கு கட்டமாகவும் பண்ணிக்கலாம், இல்லை கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்பில் வரணும் அப்படின்னா உள்ளங்கையில் வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு தடவை சுற்றி லைட்டாக ஒரு தடவை தட்டி விட்டுக்குங்க. இப்போ சைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கணும். ஸோ உருட்டி செய்கிறத விட இந்த மெத்தட் வந்து ரொம்ப சுலபம். ஆனால் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 10 நிமிஷம் நீங்கள் வச்சு வெயிட் பண்ணணும். அடுத்ததாக ஒரு 10 நிமிஷத்துக்கு கடாயை ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன்.
அதாவது ஃப்ளேமை லோலேருந்து மீடியம் வச்சு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி ஒரு நான்ஸ்டிக் கடாய் தான் வந்து பயன்படுத்தியிருக்கேன். இதில் ஒரு லேயர் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட நான்ஸ்டிக் கடாய் இல்லை அப்படின்னா நீங்கள் அதற்கு பதிலாக குக்கர் பயன்படுத்திக்கலாம். இல்லைன்னா கொஞ்சம் அடிகனமான இருக்கக்கூடிய பாத்திரம் அது மாதிரி எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி ஸ்டாண்டு இல்லை அப்படின்னா ஒரு தட்டை வந்து கவுத்தி போட்டு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த பிஸ்கெட்டை இது மேலே வச்சிடலாம். மூடி வச்சுருங்க. சைடில் ஓரங்களில் அந்த பிஸ்கெட் தட்டு எங்கேயும் தொடாத மாதிரி பார்த்து மூடி வச்சுருங்க. அந்த மாதிரி மூடும்போது பார்த்திங்கன்னா நல்லா டைட்டாக மூடணும். அதனுடைய ஆவி சைடில் எங்கேயுமே வந்து வெளியில் வந்து போகக்கூடாது. அந்த மாதிரி நல்லா டைட்டாக மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா சரியாக லோ டு மீடியம் ஃப்ளேமில் 15 நிமிஷத்தில் இந்த பிஸ்கெட் வந்து ரெடி ஆகிடும். குக்கரில் வைக்க போகிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 11 இல்லைனா 12 நிமிஷத்தில் இந்த பிஸ்கெட் வந்து ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், சரியாக எனக்கு ஒரு 15 நிமிஷம் எடுத்துச்சு. இதை நம்ம திறந்து பார்த்துடலாம். பிஸ்கெட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ மேலே நீங்கள் கையை வச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆறுனா தான் இந்த பிஸ்கெட் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இப்போ இதை எடுத்து எட்ட வச்சிடலாம். நல்லா ஆறட்டும். இப்போ பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. ஜஸ்ட்டு கையால் இந்த மாதிரி ஒரு தட்டு தட்டி விட்டாலே ஈஸியாக எடுக்க வந்துடும். இப்போ இதை நான் உங்களுக்கு திருப்பியும் காமிக்கிற பாருங்கள். நல்லா எந்த அளவுக்கு நல்லா மொறுமொறுன்னு நல்லா வெந்து சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ பாருங்கள், முன்னாடியும் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல கலர் மாறி இருக்குது பாருங்கள். அருமையாக இருக்குது பாருங்கள். நம்ம போய் கடையில் வாங்கி சாப்பிடாம நம்ம வீட்டிலே ரொம்ப எளிமையாக அதுவும் நம்ம செய்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா உண்மையிலே அது ஒரு டேஸ்ட்டாக தான் சொல்லுவேன் நான். இதை வந்து உங்களுக்காக நான் கொஞ்சம் உடச்சியும் காமிக்கிறேன் பாருங்கள். எந்த அளவுக்கு நல்லா வந்து முள்ள மாவு அழகாக வெந்து வந்திருக்கு. சூப்பராக நல்லா மொறுமொறுன்னு உடையுது பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடும்போது ரொம்ப சாஃப்டாக ஃபீல் பண்ணுவீங்க. அந்த மாதிரி இதில் நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக பட்டர் கூட சேர்த்துக்கலாம். அதாவது ஒரு 1/2 கப்பு பட்டர் எடுக்கிறீங்கன்னா 2 ஸ்பூனை வந்து குறைச்சிட்டு சேர்த்துக்குங்க. இது நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோ அருமையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.